அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது என்னோட ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்பிக்யூ சிக்கன் ஒரு 3 டேக்கு முன்னாடி நான் போட்டேன். பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்றது. அந்த வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, கிளி பரோட்டா. ஓகேவா? அது எப்படி இருக்கும், எப்படி எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, நான் சாப்பிட்டதில்லை. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேக்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வச்சிடலாம். ஓகே, அந்த சைடில் வச்சிடலாம். இது என்னது? வாழைப்பட்டையா இருக்கு. வாழைப்பட்டை தான். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறேன். வாழை இலையில் வச்சுருக்காங்க. அது சரி. ஓகே ஓகே ஓகே, சூப்பர் பா. வா மக்கள்ஸ், இங்கே பாருங்க மக்கள், வாழை இலையில சிக்கன், அதாவது சிக்கன் கிளி பரோட்டா இன்னைக்கு வாங்கினதுன்னா, இங்கே பாருங்க, வாழை இலையில பரோட்டா வச்சு அதுக்குள்ள சிக்கன் கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க மக்கள். சூப்பராக இருக்கு. அட 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 அட. சிக்கன் இருக்கு, வெங்காயம், கிரேவி மாதிரி வச்சிருக்காங்க. 2 புரோட்டா இருக்கு. 2 புரோட்டா. நல்லா மணக்குது. வாழை இலை சூப்பராக மணக்குதுங்க. வாசமே செமையா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? இது பேரு சிக்கன் கிள்ளி பரோட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேயா? ஓ வா. கொஞ்சம் வெங்காயம் இருக்கு, பச்சை மிளகா எல்லாம் இருக்கு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து. சூப்பரா இருக்குங்க. சூப்பர். ஆனால் ஒன்று, உரப்பு கம்மியாக இருக்கு. நான் வந்து அதிகமாக உரப்பு சாப்பிடுவேன். காரம் கம்மியாக இருக்கு. இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. 2 புரோட்டா, கொஞ்சம் சிக்கன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சிக்கன்லாம் இருக்கு. கருவேப்பிலை தாங்க அதிகமாக இருக்கு. கருவேப்பிலை சாப்பிடணும். கருவேப்பிலை ரொம்ப நல்லது உடம்புக்கு. கிரேவி எப்படி வச்சிருக்காங்கன்னா, மசாலா அதிகம் இல்லை. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் வெட்டி போட்டு சும்மா லைட்டாக கிரேவி மாதிரி வச்சிருக்கானுங்க. நல்லா மசாலா அதிகம் இல்லாமல் இருக்கு. சிக்கன் சூப்பராக இருக்கு. ஓகே, சாப்பிடலாம். ஓகே தான். புரோட்டா அப்படியே மெதுப்பா இருக்கு. அப்படியே பஞ்சு போல, அப்படியே பிரிச்சு எடுத்தோம்னா அப்படியே அப்படியே பஞ்சு மாதிரி வருதுங்க. சூப்பரா இருக்குங்க. ஓகே, செம்ம டேஸ்டா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.